ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நாளா அமெரிக்கா ஈரான் வார் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது 2 வார ஒரு அமைதிக்கான உடன்பாடு வந்திருக்கு. சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்டு இருக்காங்க 2 நாடுமே. எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையாக சீஸ்ஃபயர் தானா? ஹொர்மூஸ் திறக்கப்படுமா? இது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குமா? இது 2 வாரம் கழிச்சும் இது அமைதி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குமா? எப்படி பார்க்குறீங்க இதை? இது கண்டிப்பா உண்மையான சீஸ்ஃபயர் தான். ஆனா 2 வாரத்துக்கான சீஸ்ஃபயர் தான். என்ன சொல்லலாம்னா ரொம்ப ஃப்ராஜைலான சீஸ்ஃபயர். ஃப்ராஜைலான சீஸ்ஃபயர் என்ன சொல்லுவாங்க? இப்போ கண்ணாடி ஃப்ராஜைல், கீழே போட்டால் படால்னு உடஞ்சிரும். இந்த சீஸ்ஃபயரும் அந்த மாதிரி தான், ஒரு ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர். நீடிக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த சீஸ்ஃபயர் அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க, இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்க, அது போக கல்ஃப் நாடுகள் மேலேயும் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க தரப்பில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு சொந்தமான தீவுகளில் அட்டாக் பண்ணீங்க, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாங்கள் இதை பண்ணுறோம். சீஸ்ஃபயர் ஓகே ஆயிடுச்சு, அதெல்லாம் ரைட்டு, ஆனால் நீ அடிக்கு நான் பதிலடி கொடுக்கணும்ல அப்படின்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த சீஸ்ஃபயரை பொறுத்தளவில் இது ஒரு ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரான் பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலைவர்கள்லாம் தலைமறைவாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோன்னா ஐஆர்ஜிசியோட இன்டெலிஜென்ட் சீஃபை கொண்டுட்டாங்க, டாப் லீடர்ஷிப் எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தலைவர்கள் ரொம்ப சேஃபான இடங்கள்ல ஒளிஞ்சிருப்பாங்க. டெலிஃபோன் கான்டாக்ட்ஸ், இந்த மொபைல் கனெக்ஷன், இந்த அதெல்லாம் மொபைல் ஆக்சஸ்லாம் இல்லாமல் இருப்பாங்க. நம்மளோட லொக்கேஷனை என்ன ஆனாலும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அப்படிப்பட்ட சூழலில் என்ன ஆகும்னா, நீங்கள் மேலே உட்காந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடலாம், சீஸ்ஃபயர்லாம் ஒத்துக்கலாம், அந்த தகவல் கீழே லோக்கல் கமாண்டர்ஸுக்கு போய் சேரணும். ஸோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்து அதை அவங்க ஏற்றுக்கணும். அதெல்லாம் நடந்தால் தான் ஒரு அமைதி திரும்பும். பட் அது ஏதோ ஒரு பாயிண்ட்ல நடந்துரும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா, இந்த சீஸ்ஃபயரை பொறுத்தளவில் 2 நாடுகளும் இதை ஏற்றுக்கிறாங்க. அப்போ 2 நாடுகளுக்கும் சீஸ்ஃபயர் தேவைன்றதான் பொருள். ஸோ 2 நாடுகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு 2 வாரம் நமக்கு ஒரு கேப் கிடைச்சா நல்லது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பார்க்குறாங்க. ஆனால் இது யாருக்கு வெற்றின்னு பார்த்தா, என்னை பொறுத்தளவில் ஈரானுக்கு ஒரு வெற்றின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த சீஸ்ஃபயரை பொறுத்தளவில் இப்போ அமெரிக்கர்கள் ஒரு 40 நாள் அட்டாக் பண்ணுறாங்க. ஈரானை அவங்களால வீழ்த்த முடியல, இது வரைக்கும் வீழ்த்த முடியாமல் அவங்களுக்கு ஒரு சீஸ்ஃபயர் இப்போ தேவைப்படுது. ஸோ அதனால ஹைகமாண்டை மாற்ற முடியல அவங்களால. ஆமாம், ஈரானோட லீடர்ஷிப்பை சரண்டர் பண்ண வைக்க முடியல, லீடர்ஷிப்பை நீங்கள் மாற்ற முடியல. இன்னும் அங்கே இஸ்லாமிக் ரெஜிம் தான் ஈரானில் இருக்கு. அதே மாதிரி உங்களால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸையும் உங்களால் திறக்க முடியல. இப்போ அது போக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியாக போகக்கூடிய அந்த கப்பல்கள் இருக்குல்ல, அந்த கப்பல்கள் கிட்ட இருந்து ஒரு வரி ஒன்று வசூலிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. ஒமானும் ஈரானும் சேர்ந்து பணம் வசூலிக்கிறதாகவும் சொல்கிறாங்க, வசூலிக்க போகிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது நடக்குமே ஆனால் ஹொர்மூஸுக்கு இப்போ அந்த ஹொர்மூஸ் ஸ்ட்ரெயிட் மேலே ஈரானுக்கு ஒரு அஃபிஷியல் கண்ட்ரோல் வந்துடுது. இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டே அந்த கண்ட்ரோலை கொடுக்குது ஈரானுக்கு. அந்த ஸ்ட்ரெயிட் வழியாக போகக்கூடிய கப்பல்கள் ஈரான் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும், ஈரானோட இராணுவத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அக்ரிமெண்ட் படி ஈரானுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் மேலே ஒரு அதிகாரமும் கிடைக்குது, கண்ட்ரோலும் கிடைக்குது. ஸோ அதுவும் பார்த்தோம்னா ஈரானுக்கு பெரிய ஒரு வெற்றி தான். முக்கியமாக அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசால் 40 நாட்கள் பாம்பு பண்ணியும் ஈரானோட அரசை வீழ்த்த முடியல. அமெரிக்காவை பொறுத்தளவு அமெரிக்கா ஏன் இறங்கி வராங்கன்னு பார்த்தோம்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்று குளோபலாக பெட்ரோலோட விலை ஏறிட்டு இருக்கு, நிறைய பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுது, பொருட்களோட விலைலாம் ஏற ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபெர்டிலைசர், உரங்களோட விலையெல்லாம் ஏற ஆரம்பிக்குது. நிறைய பொருட்களோட விலை ஏறுது. குறிப்பாக பெட்ரோலோட ப்ரைஸ், க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தோம்னா சடன்னு ஏறிடுச்சு. இதை ஓரளவு கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ அமெரிக்காவில் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வரும்போது பெட்ரோலோட ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது, ட்ரம்ப்புக்கு அங்கே சிக்கல் வரும். ஸோ அதனால் அந்த ரேட்டெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அது போக 2 தரப்புக்குமே கண்டினியூஸ் சண்டை போட்டுருக்க முடியாது. இது ஒரு ஹை இன்டென்ஸான வார்.
ஏகப்பட்ட மிசைல்ஸை ரெண்டு தரப்புல இருந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ரெயின் ஆயிடுவாங்க. அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ்லாம் இருந்தால் கூட ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டார்கெட்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் புது புது டார்கெட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு இந்த 40 நாள் இப்போ நீங்கள் பாம்பு பண்ணியிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான டார்கெட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அப்போ புது டார்கெட்ஸ் எல்லாம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். அடுத்தது இங்கே அடிக்கணும், அங்கே அடிக்கணும், புது புது டார்கெட்ஸ் நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். ட்ரம்ப் கூட வந்து சொல்லியிருந்தாரு, இந்த சீஸ்ஃபயர் நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா சிவிலியன்ஸை வந்து நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி. அது நம்ம நேத்தே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பவர் பிளான்ட் அட்டாக்கை பொறுத்தளவில் நேற்று ட்ரம்ப் வந்து இந்த டெட்லைன் கொடுக்குறாரு. 8 மணிக்கு மேலே நீங்கள் சரண்டர் ஆகாமல் இருந்தீங்கன்னா தரமட்டமாக்கிடுவேன், எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன் இல்லாமல் ஆக்கிடுவேன். அதெல்லாம் ரொம்ப அபத்தமான பேச்சு. இந்த எண்ட் ஆஃப் சிவிலைசேஷன் பேசுறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான பேச்சு. பட் ட்ரம்ப்போட லாங்குவேஜ் அதுதான், தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ஆனால் நேற்றே நான் சொன்னேன், பவர் பிளான்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணுறதுல நிறைய சிக்கல் இருக்குது. அப்படி அட்டாக் பண்ண முடியுமே ஆனால் தொடக்கத்திலே பண்ணியிருப்பார் ட்ரம்ப். 40 நாளாக ஏன் பவர் பிளான்ட்லாம் கை வைக்கவே இல்லை? ஸோ அதில் கை வைக்கிறதுல அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்குது. பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் திருப்பி ரீபில்ட் பண்ணுறதுனா அது பெருசாக பணம் இழுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். நிறைய பணத்தை நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் எல்லாமே பணம் சார்ந்து தான் அவங்க பண்ணுவாங்க. ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் நமக்கு லாபம் வரணும். ஸோ இன்னைக்கு ஈரானில் இவ்வளோ அழுத்தம் போடுறாங்க, இவ்வளோ பணத்தை செலவழிக்கிறாங்கன்னா அங்கே ஆட்சி மாற்றம் வரணும். அங்கே ஈரான்லேருந்து சில விஷயங்கள் செய்யணும்னு யோசிக்கிறாங்க அவங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கவர்மெண்ட் வேணும். அப்போ நாளைக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு கவர்மெண்ட் ஈரானில் இருக்கணும்னா ஈரானில் பவர் பிளான்ட் கரெக்டாக இருக்கணும், ஆயில் பிளான்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும், டீசாலினேஷன் பிளான்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் நாளைக்கு வரக்கூடிய அரசாங்கத்தாலையும் வண்டியை கரெக்டாக ஓட்ட முடியும், கரெக்டாக நிர்வாகம் பண்ண முடியும். ஸோ அதனால் அமெரிக்காவால் அதை அட்டாக் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அட்டாக் பண்ணி அவங்களோட பவர் பிளான்ட்ஸ்லாம் காலி பண்ணி நாளைக்கு திருப்பி நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். அதை நீங்கள் பணத்தை அங்கே இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதை கூட ட்ரம்ப் லைட்டாக ஹிட் பண்ணியிருந்தார். அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கும் ரெடியாக இருக்கும். அதை ஏன் சொல்கிறாருன்னா அதை நான் அடிக்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்காக. பட் அதை பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பணம் செலவழிக்கக்கூடிய, பணம் எடுக்கக்கூடிய விஷயம் அது. ஈஸியாக டக்குன்னு நீங்கள் பவர் பிளான்ட்ஸ்லாம் ரீபில்ட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இந்த த்ரெட்டெல்லாம் முன்வைத்தாலும் அமெரிக்காவை பொறுத்தளவில் நிறைய நாள் தள்ளி போட்டே போனாங்க, நிறைய தடவை தள்ளி போட்டாங்க. இந்த அடிப்பேன்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க. கடைசியில் இந்த 8 மணி டெட்லைன் வரும்போதும் பெரிய மிரட்டல்லாம் விடுத்தாலும் ஓரளவுக்கு அவங்க ஈரானோட அந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஈரானோட டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஈரானை பொறுத்தளவு அந்த 10 பாயிண்ட்ஸ் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. முக்கியமான கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை அலோவ் பண்ணணும், பீஸ்ஃபுல் பர்பஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும், அதுபோக உங்களோட மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஸையும் நீங்கள் வெக்கேட் பண்ணணும், அதுபோக எங்களுக்கு நீங்கள் ரெப்பரேஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த போரால் நிறையா பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு பாருங்க, அதுக்கு தேவையான இழப்பீடை கொடுக்கணும். அப்புறம் உங்களோட இந்த மிலிட்ரி அசர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, கப்பல், இந்த விஷயங்கள்லாம் அதெல்லாம் அங்கேருந்து நீங்கள் அந்த பகுதியிலேருந்து வெளியேற்றணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டிஷன்ஸ். இப்போ அமெரிக்கா என்ன ஆனாலும் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய அவங்களோட பேஸ் எல்லாம் விக்கெட்லாம் பண்ண போகிறது கிடையாது. அதே மாதிரி ஈரானுக்கு வார் ரெப்பரேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. வார் ரெப்பரேஷன்ன்றது என்ன? இப்போ 2ஆம் உலகப் போரில் முதல் உலகப் போர் முடியுது, ஜெர்மனியை அடித்து காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனிகிட்ட இருந்து பணத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா ஜெர்மனினால திருப்பி அடிக்க முடியாது, வீக்கான பொசிஷனில் இருக்குது, போரை நிப்பாட்டணும்னா என்கிட்ட நீ பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி நெருக்கி பிடிச்சி வாங்குறாங்க. ஈரான் அப்படி நெருக்கி பிடிச்சி வாங்குற கண்டிஷனில் இல்லை. அஃப்கோர்ஸ் ஈரான் கிட்ட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ன்ற ஒரு ஆயுதம் இருக்குது. பட் அதை வச்சு நீங்கள் அமெரிக்காட்டிருந்து பணம்லாம் நீங்கள் பறிக்க முடியாது. இப்போ உங்களை அடிச்சுக்கிட்ட அப்புறம் திருப்பி பணத்தையும் கொடுப்பானா என்ன? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் அமெரிக்கா ஏற்றுப்பாங்கன்னு கிடையாது. ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, 10 பாயிண்ட்ஸ், இந்த 10 பாயிண்ட் பிளான் நாங்கள் பார்க்குறோம், இதை வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர்னு சொல்கிறேன். இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு அமைதிக்கான ஒரு அடித்தளம்னு பார்க்க முடியாது. இவங்க 2 பேருக்கும் இப்போ ஒரு சீஸ்ஃபயர் தேவைப்படுது. ஒரு 2 வாரம் கேப் கிடச்சிதுன்னா திரும்ப கொஞ்சம் அப்படியே பூஸ்ட் ஏற்றிக்கலாம் அடுத்த சண்டைக்கு. அதுக்கு தான் ரெடி ஆகிற மாதிரி தெரியுது. இது ஒரு ஃப்ராஜைலான ஒரு சீஸ்ஃபயர் தான். ஓகே, இது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுமா அல்லது எப்படி பார்க்குறீங்க? இது கண்டினியூ ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படியே விட்டாச்சுன்னா இப்போ ஈரான் கையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரான் கையில் இருக்கிறதால அமெரிக்காவுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா உள்ளதுலேயே அதிகமான பாதிப்பு யாருக்கு ஏற்படும் பார்த்தா கல்ஃப் நாடுகளுக்கு ஏற்படும், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்படும்.
ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏற்படும். இந்தியா, சைனா, ஜப்பான் இவங்களுக்குலாம் தான் அது பாதிப்பு. அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. உள்ளதுலேயே அமெரிக்காவுக்கு பாதிப்பு இருக்குது அஃப்கோர்ஸ். ஆனால் மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது அமெரிக்காவுக்கு கம்மியான பாதிப்பு தான். ஏன்னா எனர்ஜின்னு வரும்போது அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை சார்ந்து கிடையாது. ஸோ முக்கியமான பிரச்சனை அங்கிருந்து தானே வருது. அதனால அமெரிக்காவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னா அதில் அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு வராங்கன்னா அமெரிக்காரன் கேட்பான்ல, எதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணணும், யாருக்கு அதிகமான தேவை இருக்கு, அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அதான் அமெரிக்காவோட பாயிண்ட்டு. யூ வாண்ட் யுவர் ஆயில், கோ கெட் இட்னாரு பிரிட்டன்ட்ட. ஸோ உனக்கு என்ன வேணா நீ போய் எடுத்துக்க, அங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் ஓப்பன் பண்ணுன்றது அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குமான்றது ஒரு கேள்வி. ஆனால் இந்த போரை நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸோட கண்ட்ரோல் பார்த்தோம்னா ஈரானுக்கு கையில் இருக்கும். அதுபோக இப்போ அந்த ரெஜிமும் பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிக் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓகே, அமெரிக்கான்ற ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்தாங்க, அட்டாக் பண்ணாங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியல, நம்ம அவங்கள தாக்கு பிடிச்சி நின்றுட்டோம். ஸோ அவங்களுக்கும் பார்த்தோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அப்புறம் ட்ரம்ப் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் ரெண்டு பேருமே வெற்றி எங்களுக்குன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்பை பொறுத்தளவில் அவர் ஊரில் நாங்கள் வெற்றி நமக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஈரானை பொறுத்தளவில் வெற்றி நமக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவுமே செய்யாமல் பின்வாங்கினா ட்ரம்ப்புக்கு அது ஒரு கெட்ட பேர் தான். ஏதாவது உனக்கு கொஞ்சமாவது அச்சீவ் பண்ணணும். இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவில் சில விஷயங்கள் பேசுகிறாரு அவர். வரக்கூடிய நாட்களில் ஆட்சி மாற்றம் தேவைன்ற பொருளையும் அவர் பேசுகிறார், மறைமுகமாக அதை பேசுகிறாரு. ஸோ அப்போ ஆட்சி மாற்றம் வேணுன்ற விருப்பம் அவருக்கு இருக்குது. அப்போ ஆட்சி மாற்றம் நடத்தாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை ஓப்பன் பண்ணாமல் ஈரானில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸையுமே ஏற்படுத்தாமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா அது ட்ரம்ப்புக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ இது வந்து இப்போ ஏற்கனவே டெமோக்ராட்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த போர் தப்புன்றாங்க. ரிப்பப்ளிகன்ஸ்லையும் கொஞ்சம் பேர் உங்களை ஆதரிக்கல. இன்னொரு குரூப் ரிப்பப்ளிகன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வெறித்தனமாக இருக்காங்க, ஈரானை விடவே கூடாது, எப்படி அதை அடிச்சு நொறுக்கணுன்ற வெறித்தனமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா உங்களோட ஆதரவாளர்களும் உங்களுக்கு எதாவது திரும்பிடுவாங்க. ஏற்கனவே இருக்கவன் எப்படியுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்க போகிறான். இப்போ உள்ள புகுந்து அடிக்கணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எதிராக திரும்பிடுவான். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக அது ஒரு பிஆர் டிசாஸ்டராக அது ட்ரம்ப்புக்கு போய் முடிஞ்சிடும். இப்போ ட்ரம்ப் எப்படின்னா ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுறாரு. இது ஒன்றும் எங்களோட டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அடிச்சிட்டோம், எங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றிட்டோம், ஸோ அதனால் வேற ஒன்றும் அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. பட் அவர் பெர்மனண்ட்டாக ரிவர்ஸ் போகிறாருன்னா இந்த சிக்கல்கள்லாம் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் கண்ட்ரோலுக்கு போயிடும், ஈரானோட ரெஜிம் இன்னும் கொஞ்சம் கூட டாமினண்ட்டாக ஆரம்பிப்பாங்க, இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் ஈரானுக்கு என்ன சிக்கல்னு பார்த்தோன்னா, ஈரானோட பொருளாதாரம்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஈரானுக்கும் கண்டினியூஸாக ஃபைட் பண்ண முடியாது. இப்போ இன்னொன்று என்னென்னா, ஈரானுக்குள்ளேயே சண்டை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கும்போது ஈரானோட பிரசிடென்ட் பெஷஷ்கியான் என்ன சொல்கிறாரு, கல்ஃப் நாடுகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் ஐஆர்ஜிசி மன்னிப்பு அவங்க வந்து பெஷஷ்கியானுக்கு எதிராக திரும்புகிறாங்க. அப்புறம் தாக்குதல்களையும் வீரியமாக நடத்துகிறாங்க. ஸோ அப்போ ஐஆர்ஜிசிக்கும் பெஷஷ்கியானுக்கும் இடையில ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெஷஷ்கியான் வந்து மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு லீடர். அது ஒரு ப்ராப்பர் டெமோக்ராட்டிக்கலாக எலெக்ட் பண்ணல. ஏன்னா அங்கே ஐஆர்ஜிசி கையில் தான் பவர் இருக்குது. முதல்ல ஐஆர்ஜிசி செலக்ட் பண்ண ஒரு லீடரை, அதுக்கப்புறம் தான் மக்கள் எலெக்ட் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் அவர். ஐஆர்ஜிசி அப்படி கிடையாது. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா ஒரு ஸ்பிளிட் அங்கே இருக்கு. ஸோ பொருளாதார ரீதியாக ஈரான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பொருளாதார ரீதியாக ஈரானால் தாக்கு பிடிக்க முடியுமா? ரெண்டாவது நான் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் டிவைடு அங்கே உள்ள இருக்கு. ஏற்கனவே இந்த போருக்கு முன்னாடியே ஈரானோட கரன்சிலாம் அகல பாதாளத்துக்கு போச்சு. அப்போ இன்னும் நீங்கள் ஒரு 2 மாதம் சண்டை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதனால ரெண்டு பேருக்கு இந்த சீஸ்ஃபயர் தேவை. ஓகே, இப்போது இந்த சீஸ்ஃபயரை யார் முன்னெடுத்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கா அப்படின்ற ஒரு பேசுபொருள். திமுகவுடைய சல்மா எம்பி அவங்க கூட வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. இது பாகிஸ்தானுடைய முன்னெடுப்பில் இந்த சீஸ்ஃபயர் ஆனது ஓகே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க. உண்மையாக இந்த சீஸ்ஃபயருக்கு யார் தான் காரணம், எப்படி நடந்திருக்குது? இந்த சீஸ்ஃபயருக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. 2 பேரும் ரொம்ப வேகமாக ஓடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு பாயிண்ட்டை நின்று ஆகணும்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும்ல. ஸோ அதுதான் இவங்க பண்ணுறாங்க. இந்த சீஸ்ஃபயர்
மெட்டீரியலைஸ் ஆனதுக்கான காரணம்னா இதுதான். 2 பேரும் 40 நாள் சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு கேப் 2 பேருக்குமே தேவைப்படுது. அதனாலதான் 2 பேருமே அமைதியா வந்துட்டாங்க. ஈரானுக்கும் தெரியும் அவங்களோட அந்த 10 பாயிண்ட்ஸ் டிமாண்டை அமெரிக்கா ஏத்துக்க போறது இல்லைன்னு தெரியும். அதுபோக ஈரான் சொன்ன விஷயம் என்னன்னா, சீஸ்ஃபயர் வேணும்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒட்டுமொத்தமா தாக்குதலை நிப்பாட்டணும். அதாவது லெபனான் மேல நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கலாம், ஹவுட்டிஸ் மேல நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கலாம், ஹமாஸ் மேல நடத்தக்கூடிய தாக்குதலா இருக்கலாம், எல்லா தாக்குதல்களையும் இஸ்ரேல் நிப்பாட்டணும், இஸ்ரேலும் அமெரிக்காவும்ன்றதான் ஈரானோட இனிஷியல் ஸ்டாண்ட். அப்ப ஈரானுமே இப்ப பாருங்க, இப்ப இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, லெபனான்ல நாங்க அட்டாக் பண்ண தான் போறோம்ன்றாங்க. சீஸ்ஃபயர்ன்றது லெபனானுக்கு அப்ளை ஆகாதுன்றாங்க. ஸோ அப்போ இஸ்ரேலி ஆப்ரேஷன் அங்கே லெபனான்ல கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஈரான் ஏத்துக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன? ஈரானுக்கு அந்த தேவை இருக்கு. அதே மாதிரி அமெரிக்காவும் பார்த்தோன்னா ஏத்துக்கிறாங்க, ஒரு பெரிய வல்லரசு. பட் இருந்தாலும் அவங்க இந்த சீஸ்ஃபயரை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சிக்கல் இருக்கு. ஸோ ஒரு சீஸ்ஃபயர் உருவாகுதுன்னா அதுக்கான அல்டிமேட்டான காரணம் இதுதான். ஏதோ பாகிஸ்தான் பெரிய வல்லரசு மாதிரி இவங்க 2 பேரையும் அப்படி பிடிச்சி நிறுத்தி போற நிப்பாட்டின மாதிரிலாம் கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் நீங்க ஏன் இன்வால்வ் ஆக வேண்டிய தேவை இருக்கு? ஒவ்வொரு நாடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன வந்தது? இப்போ உங்களுக்கு ஒரு போரால பிரச்சனை வருதுன்னா நீங்க உள்ள புகுந்து அந்த போரை நிப்பாட்டணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு போரால பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுப்போம், அப்ப நீங்க எதுக்கு இன்வால்வ் ஆகணும்ல? பாகிஸ்தானுக்கு இந்த போரால நிறைய பிரச்சனை இருக்கு. பாகிஸ்தான் ஈரானோட நெய்பர். ரெண்டாவது, பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோட ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஈரான் மாதிரியான ஒரு நாடு சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுதுன்னா டெக்னிக்கலா பாகிஸ்தான் உள்ள புகுந்து சண்டை போடணும். அதான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், ஒரு நேட்டோ ஸ்டைல் அக்ரிமெண்ட் தான். இப்ப பாகிஸ்தானை ஒரு நாடு அட்டாக் பண்ணுச்சுன்னா சவுதி அரேபியா உள்ள என்டர் ஆகணும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா. அதே மாதிரி சவுதி அரேபியா மேல தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் அங்கேயும் உள்ள என்டர் ஆகணும். ஆனா இந்த மோதல்ல பாகிஸ்தான் என்டர் ஆனாங்கன்னா பாகிஸ்தானை பிரிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி பார்டர் ஷேர் பண்றாங்க. அதனால பாகிஸ்தானுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. சவுதி அரேபியாவும் ப்ரெஷர் போடுவாங்க. இப்ப நான் இங்க அடி வாங்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இங்க டிஃபென்ஸுக்கு இவ்வளவு சிக்கல் வந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ அதனால பாகிஸ்தான் எதையாவது ஒன்று பண்ணி ஆகும். அந்த சிக்கல் பாகிஸ்தானுக்கு இருக்கு. ஸோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல உலக அமைதிக்காகலாம் வேலை செய்ய முடியாது. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை இருக்கு, உள்நாட்டு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, செப்பரேட்டிசம் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி உலக அமைதிக்காக பேச்சுவார்த்தை நடத்துறதா பாகிஸ்தானோட வேலை. அப்புறம் இன்னொரு முக்கியமான சொல்ல மாதிரிட்டோம், 10ஆம் தேதி பாகிஸ்தான்ல ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடக்க போகுது. JD Vance வரப்போறாரு, ஜெராட் குஷ்னர் வரப்போறாரு, இவங்கெல்லாம் வராங்க. அதே மாதிரி ஈரான்லையும் பார்த்தோம்னா பிரசிடென்ட் வராரு, பெஷஷ்கியான்லாம் வராரு. ஸோ ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடக்க போகுது. இதெல்லாம் பண்ண நிறைய காசு செலவாகும். டிப்ளமசின்றது சும்மா கிடையாது. அப்படி நீங்கள் சும்மா ஒரு லீடர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சும்மா அசால்ட்டாக முடிக்கிறது கிடையாது. நீங்கள் டிப்ளமசிலாம் ரொம்ப செலவு இழுக்கக்கூடிய விஷயம். பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஏற்கனவே ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அமைதி பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு இங்க தேவை இருக்கு, பண்ணியே தீரணுன்ற கட்டாயம் இருக்கு. இந்த கட்டாயம் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டாயம் இந்தியாவுக்கு கிடையாது. ஸோ அதான் நிறைய பேர் பார்த்தோம்னா இது பாகிஸ்தானுக்கு பெரிய வெற்றி அதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நார்மலா இந்தியா மாதிரியான ஒரு சூழல்ல பாகிஸ்தான் இருந்ததுன்னா பாகிஸ்தான் உள்ள என்ட்ரு ஆக மாட்டாங்க. பட் பாகிஸ்தான் நம்மள மாதிரியான ஒரு சூழல்ல இல்லை. பாகிஸ்தான் நீங்க என்ட்ரு ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கு. சவுதி அரேபியாட்ட இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்காங்க, அதுவும் இருக்கு. நீங்கள் பணமும் வாங்கிட்டு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கிட்டு உள்ள சப்போர்ட்டுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்பான்ல அவன். ஸோ அதனால பாகிஸ்தான் அந்த கட்டாயத்தில் தான் பண்ணுறாங்க. ஒன்றும் பெரிய பாகிஸ்தான் ஒன்றும் பெரிய நாடெல்லாம் கிடையாது. பாகிஸ்தானை பார்த்து நம்ம அப்படியே பூரிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இருக்கிற கண்டிஷன் என்ன நமக்கே தெரியும். எனக்கு ஒன்றும் ஹேட்லாம் கிடையாது. பட் நான் ஃபேக்டை சொல்கிறேன், அது பொருளாதார திவாலாகி போன ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டை பார்த்தெல்லாம் நம்ம ஒன்றும் வியக்க வேண்டிய தேவையில்லை. ஓகே, இப்போ இந்தியா சொல்லியிருக்காங்க 2 வாரம் சீஸ்ஃபயரு. ஈரான்ல இருந்து இந்தியர்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் யூஸ் பண்ணி வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க நீடிக்காதுன்னு, அதாவது இந்த சீஸ்ஃபயர் நீடிக்கும் அப்படின்றீங்க. ஆனா இந்தியா சொல்றாங்க இந்த 2 வாரம் தான் டைம் இருக்கு, நீங்க உடனே இந்தியர்கள். நான் சொல்றேன் இது ஃப்ராஜைலான சீஸ்ஃபயர்ன்றேன். ஃப்ராஜைல்னா என்ன? இந்த சீஸ்ஃபயர் என்னைக்கு வேணாலும் கொலாப்ஸ் ஆகலாம். ஸோ இப்போ இந்தியன்ஸுக்கும் தெரியுது இவங்க இன்னைக்கு நாளைக்கெல்லாம் முடிக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் சீக்கிரம் வந்துருங்கப்பா, கேப் கிடைக்கும் போது வந்துருங்கப்பான்றாங்க. அது போக இன்னைக்கே போர் முடிந்தாலும் நார்மல்சி திரும்புறதுக்கு இன்னொரு 6 வாரம் ஆகுன்றாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் இப்போ அஃபிஷியலி ஓப்பன், நீங்கள் போகலாம்.
ஆனால் இன்னும் கப்பல்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. மெர்க்ஸ் மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரிஸ்க் எடுக்க அவங்க தயங்குறாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் நம்ம எடுக்கணும்? உள்ள கண்ணி வெடிகள் இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஏதோ ஒன்று ஏற்படலாம். ஏன்னா அவங்க ராணுவ வீரர்கள் கிடையாது, அவங்களாம் சிவிலியன்ஸ். அவங்க சிவிலியன்ஸ் வச்சு நீங்கள் பெரிய ரிஸ்க்ல எடுக்க முடியாது. அப்புறம் இன்சூரன்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு. இதில் இன்சூரன்ஸோட ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலான நேரங்களில் ஒரு நாளைக்கு 100 to 130 வெசல்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக டிரான்சிட் ஆகும், அந்த வழியாக அது போகும். இப்போ கொஞ்ச நாளாக நிறைய கப்பல்கள் போகலை. ஏறக்குறைய 1000 கப்பல்கள் பார்த்தோம்னா அங்கே தேங்கி கிடக்குது. இனி மெதுவாக அந்த ஸ்ட்ரெயிட்டை ஓப்பன் பண்ணி இந்த கப்பல்களெல்லாம் ஒவ்வொன்றா அனுப்பணும், ஈரான் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கு ஈரானோட ராணுவம் வந்து இதெல்லாம் அப்ரூவ் பண்ணணும். இது போக வேற என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அவங்க வேற என்ன திட்டத்தில் இருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது பணத்தை வாங்க போகிறாங்களா? ஆனால் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்தது. ஈரான் இதுக்கு முன்னாடியும் சில நாடுகளுக்கு அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, அப்பயும் அவங்ககிட்ட இருந்து பணம்லாம் வசூலிச்சாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான சிக்கல்களும் இப்போ இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ ரிஸ்க் எடுக்கணும்ல, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அது பெரிய ரிஸ்க்கு. ஆயில் டேங்கர்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே தேங்கிருக்கக்கூடிய கப்பல்களில் பெரும்பாலான கப்பல்கள் ஆயில் டேங்கர்ஸ். அதெல்லாம் அப்போ ரிஸ்க் எடுக்கணும்னா அவங்களாம் யோசிப்பாங்க. ஸோ அதனால் இது ஒரு சிக்கலான விஷயம் தான். இப்போ ட்ரம்ப்புக்கு இது தேவை. உலகம் முழுக்க இப்போ ஆயில் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருந்து ட்ரம்ப்புக்கு இப்போ அழுத்தம் வரும். அப்போ கொஞ்சம் ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணணும். அப்புறம் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் வருது, அதுக்கு முன்னாடி ஆயில் ப்ரைஸை கம்மி பண்ணணும். அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கணும், மற்ற பொருட்களோட விலையும் கம்மி பண்ணணும். ஆனால் இதில் இன்னொன்றும் புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு உங்களுக்கு பார்க்கும்போது ஈரான் கையில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து அவங்கள மீறி கப்பல் உள்ளே போக முடியாது. அதுபோக ஒரு டோலும் போடுறாங்க, அந்த வழியாக போகணுன்னா பணம் கொடுத்துட்டு தான் போகணுன்னு. ஈரான் உலக நாடுகளுக்கு ஒரு நியூசன்ஸாக மாறிட்டு இருக்குன்னா, எல்லாருக்கும் ஈரானால ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா எல்லாரும் சேர்ந்து ஈரானை தூக்கி போட்டுருவாங்க. அந்த பிரச்சனையும் இருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும்னா எல்லாருக்கும் உங்களோட தேவை இருக்கணும். சரி, ஈரான் வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்கன்னா ஓரளவுக்கு ரசிப்பாங்க. ஆனால் ஈரானால ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னா அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கீங்க, அந்த பொருளாதார பலத்தை பயன்படுத்தி சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அது வேற. ஆனால் நீங்கள் பொருளாதார வல்லரசு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் ராக்கெட்ஸ் இருக்குது, மிசைல்ஸ் இருக்குது, அது போக ஜியோகிராஃபிக்கில் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்கீங்க, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் உட்காந்துருக்கீங்க. அதை பயன்படுத்தி நான் அந்த ஸ்ட்ரெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உலகத்தை ஃபுல்லாக நான் நெருக்குவேன் அப்படின்ற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் ஒரு நியூசன்ஸாக மாறிடுவீங்க. அப்படி மாறினீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. மேபி டைரெக்டாக போர்க்கப்பல் அனுப்ப மாட்டான், ஆனால் வேற நிறைய வகைகளில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலாம். ஸோ அதனால ஈரானுக்கு அந்த சிக்கலும் இருக்குது. எந்த லிமிட் வரைக்கும் ஈரான் போகலாம் அப்படின்ற விஷயமும் இருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தா பயங்கரமாக இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் ஈரானோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நிறையா பணத்தெல்லாம் வசூலிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஏன்னா அது உலகம் முழுக்க வாழக்கூடிய மக்களை பாதிக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் அது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் இருக்குது, சட்டத்துக்கும் விரோதமான விஷயம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட்டை வந்து நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நாள் உட்காந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ரைட் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலான்னு. ஒரு ஊரில் இப்போ ஒரு ரவுடி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காருன்னா தானே ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் எல்லாம் ஒழிஞ்சுப்பாங்க. அப்புறம் மெதுவாக அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இவன் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான், பிஸ்னஸ் பண்ணும்போது டெய்லி வந்து காசு கேட்குறான், மாமூல் கேட்குறான், என்ன பண்ணாலும் ஸ்லோவாக கோஆர்டினேட் ஆவாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான சூழலும் வரும் அடுத்தது. ஓகே, இப்போது இந்தியாவுக்கு ஒரு பெருமூச்சு விட்ட மாதிரி அந்த கேஸு, இந்தியாவுக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப், உலக நாடுகளுக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப், ஈரானுக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப், அமெரிக்காவுக்கும் ஒரு டெம்பரரி ரிலீஃப். டெஃபினட்டா எல்லாருக்கும் கொஞ்சம் மூச்சு விடலாம். இப்போ எப்பாடா கொஞ்சம் முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெனிசுலாவில் வந்து சும்மா சில மணி நேரங்களில் அங்கே ஆட்சி மாற்றம் நிகழ்த்தினாங்க. என்னென்னமோ என்ன பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனால் ஈரானில் 40 நாளாக போராடுறாங்க. ஆனால் அவங்க நினச்சது பண்ண முடியல அங்கே. இப்போது எப்படி பார்க்குறது இது? ஈரான் பெரிய நாடு, வெனிசுவேலாவோட கம்பேர் பண்ணும்போது ஈரான் பெரிய நாடு. ரெண்டாவது, ஈரானில் ஐஆர்ஜிசி இருக்குல்ல, அது ஒரு ஐடியாலஜி ட்ரிவன் ஒரு குரூப். அது ஒரு மத அடிப்படைவாதிகள் கண்ட்ரோலில் ஈரான் இருக்கு.
மத அடிப்படைவாதம் தப்பு எந்த ஃபார்ம்ல இருந்தாலும். ஆனால் அவன் வந்து கொஞ்சம் வெறியா சண்டை போடுவான், அவன் ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான், அவன் ஐடியாலஜி ட்ரிவன் சோல்ஜராக இருப்பான். வெனிசுவேலாக்கு சோல்ஜர் வந்து ஐடியாலஜி ட்ரிவன் சோல்ஜர்லாம் கிடையாது. ரெண்டாவது, ஈரானுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பேக்கிங் இருக்குது, ரஷ்யாவோட பேக்கிங் இருக்குது, சைனாவோட பேக்கிங் இருக்குது. அந்த பகுதியில் ரீஜனல் பவர் தான். இஸ்ரேல் ஒரு சைடு பெரிய ஒரு ரீஜனல் பவராக இருக்காங்கன்னா ஈரானும் ஒரு பெரிய ரீஜனல் பவர் தான். ஈரானால ஹமாஸ் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க முடியுது, ஹிஸ்புல்லா மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க முடியுது, ஹவுட்டீஸ் மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்க முடியுது. ஒரு காலகட்டத்தில் சிரியா மாதிரியான ஒரு நாடு அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சிருந்தாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே வச்சுக்கோமே. ஸோ அதனால ஈரானுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுது. ஸோ அப்போ ஈரானையும் வெனிசுவேலாவையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியாது. கியூபா, வெனிசுவேலா, நார்த் அமெரிக்கா, இந்த லாட்டின் அமெரிக்காவில் கூடிய நாடுகளோட நம்ம ஈரானை ஒப்பிட முடியாது. ஈரான் அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு நாடு. ஆனால் இப்போ அவங்க என்ன கணக்கு போட்டாங்கன்னா, ஈரான் வீக்காக இருக்குது, பொருளாதாரம்லாம் கொலாப்ஸ் ஆகிருச்சு, மக்கள் ஈரானுக்கு எதிராக திருப்பிட்டாங்க, அரசுக்கு எதிராக திருப்பிட்டாங்க, இப்போ உள்ளே போய் நம்ம அடிச்சோன்னா கொலாப்ஸ் ஆகிரும்னு நினச்சாங்க. அது நடக்கலை. இப்போ வெயிட் பண்ணலாம், ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி அரசு வீழ்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அங்கேயே வெயிட் பண்ணலாம். ஆனால் அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ்லாம் முடங்கிரும், அந்த ப்ரெஷரை நீங்கள் தாங்க மாட்டீங்க, உலகம் முழுக்க பொருட்களோட விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்டை பாதிக்கும். இப்போ அமெரிக்கா வந்து ஒரு சின்ன நாடு கிடையாது, உலகம் முழுக்க பொருளாதார பாதிப்பு ஏற்படுதுன்னா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா அவன் உலக பொருளாதாரத்தில் 25% மேலே அமெரிக்கா கிட்ட இருக்கு ஓவரால் குளோபல் வெல்த்தில். அப்போ அமெரிக்கா நினைச்ச மாதிரி 2-3 மாதம்லாம் நிற்க முடியாதாங்க. ஸோ இப்போ 40 நாள் ஆயாச்சு, முடியல அப்படின்னா சரி, ஒரு 2 வாரம் கேப் விடலாம். அமெரிக்காவுக்கும் அந்த கேப் தேவைப்படுது, ஈரானுக்கும் அது தேவைப்படுது. ஏன்னா ஈரானியன் பொருளாதாரமும் சிக்கலாக தான் இருக்கும். இப்போ ஏன்னா கொஞ்சம் பணம்லாம் உள்ளவங்க நல்லா இருக்கும், எண்ணெயெல்லாம் டக்குன்னு வெளில தள்ளலாம், அப்படிலாம் அவங்களும் யோசிப்பாங்க. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.